வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 23/6/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 22/6/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 773. இந்த 773க்கு நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. நம்மளுக்கு 7-3 ஒரே போர்ட்லேருந்து கிடச்சதுனால செட்லேயும் சரி பாக்ஸ்லேயும் சரி நம்ம சேர்த்து கொடுக்காம விட்டுட்டோம். மெயினாக வந்து நம்மளுக்கு ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்பா. அதனால் பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு நம்பர் ஏதாச்சும் ஒன்று மாறி வந்திருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கோம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 4-4-6 நம்மளுக்கு 6 மணிக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்த ஒரு நம்பருமே கிடைக்கல. எல்லாமே டோட்டலாக வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 8-1-6. இந்த 8-1-6க்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 1ஆம் நம்பர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக சூப்பராக பாஸ் ஆகிருக்கும்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் நம்மளுக்கு பி போர்ட்லேயே கிடச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றியாக வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சி போர்டு கேசிங்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 8-1 அப்படின்றது வந்து ஏபி வந்து ஒரு செட்டு வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 8-6 நம்ம கொடுக்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1-6 நம்மளுக்கு ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்ம அதை சேர்த்து கொடுத்துருக்க மாட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 8-1-2 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். 8-6-4 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 2 பாக்ஸுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இந்த 2 நம்பரும் ஒரே போர்ட்லேருந்து கிடச்சதுனால நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றியை வந்து மிஸ் பண்ணியிருக்கணும்பா. இது ரெண்டும் பார்த்திங்கனாவே வந்து இது வந்து ஏபி, இது வந்து ஏசி சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டை பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எப்போதும் சொல்லிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு இன்றைக்கி 1 மணிக்கும் 6 மணிக்கும் சுத்தமாக எந்த ஒரு வின்னிங் வரல. ஆல் போர்டும் சரி எதுவும் சரி. 8 மணிக்கு மட்டும் நம்மளுக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா 2 போர்டு வைஸாக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 செட்டில் ஒரு செட்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டு வந்து மெயினாக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இந்த 8 மணிக்கு மட்டும் சூப்பரான வெற்றி கிடச்சிருக்குன்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அதிலே கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். கெஸ்ஸிங் குரூப் வேணுன்றவங்க. கெஸ்ஸிங் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 30 நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கணும்பா. 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 30 நாளைக்கு 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது. ரிசல்ட் சேனல் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். அது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்கே ரெண்டுக்குமே சேர்த்து ரிசல்ட்டு அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் ரெண்டும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அந்த சேனலுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கணும்பா. 23/6/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பாருங்கள். 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7-1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-2. ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7-5, 7-2, 7-4, 4-5, 4-2, 3-5. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-4-5, 7-4-2, 7-3-5, 7-3-2, 1-4-5, 1-3-2. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4-5, 4-5லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4-6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-9. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4-8, 4-1, 4-9, 6-8, 6-1, 6-9.
அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 8 1 4 8 9 4 2 1 4 2 9 6 8 1 6 2 9. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 6 4 6லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸிங் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 3 பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 0 சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 9 8 9 0 9 2 8 2 0 2 3 8. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 9 8 2 9 8 5 9 0 2 9 0 5 3 8 2 3 0 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 09 09லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸிங் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆல் போர்டை தான் டார்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்கன்பா. அவங்க கெஸிங்கோட ஒத்து போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 4 4 1 1 2 2 9 9 அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்கள் கணக்கோடு ஒத்து போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஷோவில் உங்களுக்கு டபுள்ஸில் வருதுன்னு தோணுதோ அந்த ஷோவில் என்னோடய கேசிங்கில் இருக்க இந்த 4 செட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம். பாய்.